வணக்கம். இன்னைக்கு பசங்க நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன வீடியோ. சரிங்களா? ஓகே. என்ன டவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் மிச்ச மாதிரி இவ்வளோ நேரம் நான் படிக்கிறேன். இப்போ பர் டே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் இவ்வளோ நேரம் படிக்கிறேன். ஆனால் நான் எப்படி என்னால் மிச்ச பேருமே மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. என்னோட மார்க்ஸ்ன்றது எப்பயுமே வந்து கன்சிஸ்டண்டாக ஒரு பர்டிகுலர் லிமிட்லேயே எனக்கு முடிஞ்சிருது. அதுக்கு மேலே என்னால் போக முடியல அப்படின்றது. சரிங்களா? சரி. அதுல மொத்தம் 3 விஷயம் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கக்கூடிய மெத்தட்ஸ். சரியா? அதாவது எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்க, அது ப்ரொடக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்றது. சரிங்களா? 2வது, நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படின்றது. 3வது, நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்கன்றது. சரிங்களா? நீங்க எவ்வளவுதான் இன்டேக் உள்ளார எடுத்தாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ், அந்த இன்டேக் வந்து எனக்கு அவுட்புட்டா எனக்கு வரலையே சார் அப்படின்றது தான் கம்பெனிலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க எவ்வளவு ஃபுல்லா எஃபர்ட் போடுறீங்க, அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு அவுட்புட் கிடைக்குது, உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட். ஸோ உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்றீங்க அப்படின்றது தான் நம்மளோட ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த ப்ரொடக்டிவிட்டியை பத்தி பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க எவ்வளவு நேரம் தூங்கணும், அந்த தூங்குறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, என்ன மாதிரி சாப்பிடணும், அந்த சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் கோ வித் ப்ரொடக்டிவிட்டி. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த ப்ரொடக்டிவிட்டியில என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி படிக்கிறீங்க, உங்களோட ஸ்கூல் டைமிங் ஒரு மேஜரா ஒரு ரோல் பிளே பண்ணும். காலையில இத்தனை மணிக்கு நான் நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போய் ஆகணும், ரிட்டர்ன் இத்தனை மணிக்கு தான் நீங்க வீட்டுக்கு வருவீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது ரொட்டீனா எனக்கு இதான் சார் டைமிங் அப்படின்னா மீதி எவ்வளவு நேரம் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அப்ப அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஓகே. சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா ஒரு ஸ்கூலோட டைமிங் பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பஸ், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைமிங் பத்தி பேசணும்னா கண்டிப்பா ஸ்கூல் பஸ்ஸை பத்தி தான் நம்ம பேசி ஆகணும். அப்ப ஸ்கூல் பஸ் பத்தி பேசுறோம், டைமிங் அப்படின்னு பத்தி பேசுறோம் போது நிறைய பேருக்கு 7:30 இருக்கலாம். சரிங்களா? நீங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வருது அரௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 to ஆர் 6:30 PM இப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் விஷயம். அப்ப இந்த டைம் லிமிட்குள்ளார நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்கூல்ல டெஸ்ட் என்ன நடத்திருக்காங்க இருக்குது அதுக்காக படிக்கணும், பிளஸ் புதுசா நடந்து படிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எப்படி நீங்க அதுக்கான டைம் அலோகேட் பண்றது அப்படின்றத பத்தி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. எப்போ நீங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாலும் சரி, நம்ம ஈவினிங்ல இருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? எத்தனை மணிக்கு நீங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 6:30 நீங்க வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படின்றத பிரேக்குக்கு விட்டுரு. அதாவது உங்களோட ரெஃப்ரெஷிங் வந்து நம்ம குளிக்கிறது, ரெஃப்ரெஷ் ஆகுறது, ஏதாவது நம்மளுக்காக சின்னதா சாப்பிட்றது அப்படின்றத மாதிரிலாம். சரிங்களா? ஓகே. அப்ப அதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி நம்மளுக்கு 7 o'clock நம்ம உட்காரோம்னு வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் படிக்கும் போது உங்களோட ப்ரிப்பரேட்டரி டைம் 45 மினிட்ஸ்க்குள்ளார வச்சுக்கோங்க. அதாவது ஒரு செஷன், ஒரு செஷனை பத்தி பேசுவோம். ஒரு செஷன் 45 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஒரு செஷன் 45 மினிட்ஸ்னா அப்போ நீங்க 7:45 ஃபர்ஸ்ட் செஷனை வச்சுக்கோங்க. திஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் செஷன். அதுக்கப்புறம் கம்பல்சரி ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். ஏன் சார் நான் 15 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க காலையில இருந்து ஸ்கூல்ல இருக்கிறீங்க. ஸ்கூல்ல நம்மளுக்கு ஒவ்வொரு பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பிரேக் கிடையாது. கன்சிஸ்டண்டா நம்ம என்ன பண்ணோம் உட்காந்துருக்கணும். இதுவே ஒரு சில ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1.5 hours வரைக்குமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கிளாஸ்ல உட்காந்துருப்பீங்க. சரி. அப்ப இது நம்மளுக்கு நல்ல விஷயமா அப்படின்னா நம்ம பிசிக்கலா பார்க்கும்போது டயர்ட் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்றது நான் உங்களுக்கு அடுத்தடுத்துல சொல்றேன். பிசிக்கல்ல ஒரே இடத்துல உட்காந்தே டயர்ட் ஆகும் சார் அப்படின்னாலும் உடம்பு டயர்ட் ஆகும். அது ஆக்சுவலா என்னன்னா பிரெயினோட டயர்ட்னஸ் தான், வேற எதுவும் கிடையாது. சரி. அப்ப அந்த 15 மினிட்ஸ் பிரேக் நான் என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டிவி பார்க்க கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, தென் இன்ஸ்டாகிராம் ஆர் சோஷியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன சார் பிரேக், அந்த 15 நிமிஷம் நான் எதுக்கு சார் பிரேக் எடுக்கணும் அப்படின்னா பிரேக் எடுக்கிறது பாட்டு கேட்கலாம், வீட்டில் இருக்கவங்க கூட கொஞ்சம் பேசலாம், 10 to 15 மினிட்ஸ் பேசலாம். சரிங்களா? ஓகே. இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது சின்னதாக எடுத்து விளையாடலாம். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பேஸ்கெட் பால் வந்து டேப் பண்ணுறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பால் எடுத்து செல்ஃபில் விளையாடுறது பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா செய்யலாம் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்க்ரீன் டைமிங். புரியுதுங்களா? அந்த 15 மினிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பிரெயினை பூஸ்டப் பண்ணும். சரிங்களா? ஓகே. அப்ப அந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 8 o'clock.
8 to 8:45. இது உங்களோட செகண்ட் செஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 9:45. இது உங்களோட தேர்ட் செஷன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட செஷனை நீங்க என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. இப்போ எதுக்கு இந்த 15 மினிட்ஸ் ஒவ்வொரு 15 மினிட்ஸ்க்கும் பிரேக் எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க படிக்கிறத கண்டினியூஸா நீங்க என்ன பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுல நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரிட்டன் ஒர்க்ஸை மேக்ஸிமம் ஈவினிங் முடிச்சுட்டு, ஏன்னா டயர்டா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுங்க, ஈவினிங் படிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கஷ்டமா இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுங்க, மார்னிங் படிக்கிற பழக்கத்துக்கு வாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலையில எழுந்து படிக்கிறதுன்றது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி நைட் எவ்வளவு நேரம் வேணாலும் முடிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரிங்களா? அதனால வரக்கூடிய டிஃபிகல்டிஸ், அதாவது அந்த ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். ஏன்னு நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்து நீங்க படிக்கணும். நைட் 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் நீங்க படிக்கிறீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஓகேங்களா, உங்களால கண்டினியூஸா அவ்வளவு நேரத்துக்கு படிக்க முடியாது. நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறோன்றது உங்களுக்கு இன்னும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். சரிங்களா? அதை பத்தி நான் உங்களுக்கு ஸ்லீப் சைக்கிள் நம்ம இதுல இருந்து நம்மளோட தேர்ட் வீடியோல அதை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? அப்ப ரிட்டன் ஒர்க், அதுக்கப்புறம் என்னது, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸை ஈவினிங் படிக்கிறத பாருங்க. அதே மாதிரி ஒரு 6.5 hours to 7 hours உங்களோட ஸ்லீப் சைக்கிளை வச்சுட்டு காலையில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 9:45 நீங்க 10 o'clock பெட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11, 12, 1, 2, 3, 4, 4.5. சரியா? அப்ப 4:30க்கு காலையில வச்சிருங்க. சார் 4:30க்குலாம் நான் என் ஜென்மத்துல நான்லாம் யோசிச்சு கூட பார்த்தது இல்லை சார் அப்படின்னா, 4:30க்கு எழுந்துச்சு பாருங்க. அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? ஓகே. அப்ப அந்த 4:30க்கு எழுந்துச்சு 5 o'clock குளிச்சுட்டு, இது இன்னொன்னு ஒரு பெரிய தப்பு, குண்டை தூக்கி போடுறீங்களா அப்படின்னா, 4:30 மணிக்கெல்லாம் யார் சரி எழுந்து குளிப்பா? நான் ஏன் உட்கார்ந்தே பெரிய விஷயம், இதில் வேற எங்க இருந்து குளிக்கிறது அப்படின்னா, குளிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம படிக்க உட்காரும் போது இன்னும் நல்லா இருக்கும். சரி, இப்போ மார்னிங் செஷன் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 to 5:20 இது உங்களோட, இது வந்து நம்ம தேர்ட் செஷன் வச்சுப்போம். இது உங்களோட ஃபோர்த் செஷன். அகெயின் 5:30 to 5:50. சார் அங்கே 10 நிமிஷம் எங்கே சார் போச்சு அப்படின்னா, ஈவினிங் நீங்கள் 15 மினிட்ஸ் எடுக்கிற பிரேக் மார்னிங் உங்களுக்கு 10 மினிட்ஸ் எடுக்கிற பிரேக்குக்கு சமம். சரிங்களா? அதே மாதிரி ஈவினிங் நீங்கள் 45 மினிட்ஸ் படிக்கிறதும் காலையில் எழுந்திரிச்சு 20 மினிட்ஸ் படிக்கிறதும் சேம். அப்போ ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ்லாம் மார்னிங் நீங்கள் படிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 6:20, தென் 6:30 to 6:50. அப்ப நம்மளுக்கு காலையில எத்தனை செஷன் வருது? 5, 6, 7. ஈவினிங் ஒரு 3 செஷன், மார்னிங் ஒரு 4 செஷன். சரிங்களா? நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க? டைம் இல்லை. இதாவது பரவாயில்ல, இன்னும் கேவி ஸ்கூல் பசங்களாம் இருக்கிறாங்க. கேவி ஸ்கூல் பசங்க அதுவும் ஷிஃப்ட் கேவி ஸ்கூல் பசங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைமிங்லாம் பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 o'clock தான் இங்க பஸ்ஸே வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் 8 o'clock பஸ் வந்ததுக்கு அப்புறம், சரிங்களா, அதோட ஈவினிங் அவங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா 3:15 வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏன்னா 2:45 to 3 o'clock ஸ்கூல்ல இருந்து கிளம்பிடுவாங்க. இது கேவி 2 டைமிங். கேவி 1 ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் 6:30 to 12:30 அவங்களுக்கு டைமிங். அகைன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12:30 to 6:30 அவங்களுக்கு ஸ்கூல் டைமிங். அப்ப உங்களோட ஸ்கூல் டைமிங்கோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஸ்கூல் டைமிங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அப்ப உங்களுக்கே இவ்வளவு டைமிங் இருக்கும் போது அப்ப கேவி ஸ்கூல் பசங்களுக்கு எவ்வளவு டைமிங் இருக்குன்றது யோசிச்சு பார்த்துக்கோம். அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றோமா அப்படின்னா யூஸ் பண்றது கிடையாது தான். சரிங்களா? டைம் இல்லைன்றத வந்து நம்ம யோசிக்க கூடாது. டைமை எப்படி நம்மளுக்கு தேவையான டைமிங் நாம எப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைம் லிமிட்டுக்குள்ளார யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க சிம்பிளா யோசிச்சாலே போதும். ஓகே, சரி. அப்போ மொத்தம் 7 செஷன் வந்துருச்சு. நீங்க 2 செஷன் எழுதுறதுக்காக வச்சுக்கிட்டா கூட மீதி உங்களுக்கு 5 செஷன் இருக்கு. மொத்தமே உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் தான். 10th நாளும் 5 சப்ஜெக்ட் தான். சரிங்களா? 12th நாளும் 5 சப்ஜெக்ட் தான் நீங்க படிக்க போறீங்க. அப்ப சாலிடா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்டும் படிக்க முடியும் பர் டே. முடியும்னு நினைச்சா முடியும். ஆனா உங்களுக்கு ஸ்கூல்ல டெய்லி எல்லா நாளும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமா இருக்கு இல்ல. சரிங்களா? அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நாம வடிவேல் சொல்ற மாதிரி தான், எதுவும் வந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி இந்த பிளானிங் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் ஒரு செஷன் படிக்க போறேன், இவ்வளவு நேரம் நான் பிரேக் எடுக்க போறேன்.
சரிங்களா? அப்ப மண்டேல இருந்து உங்களோட ஒர்க்ன்றது நம்ம படிக்கிறது இப்போதைக்கு 10th 12th. ஸோ நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ், சாட்டர்டே உங்களுக்கு ஸ்கூல் ஓகே, சாட்டர்டே வரைக்கும் அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுங்க. சண்டேஸ் சண்டேஸ் சொல்றேன், சண்டே மார்னிங் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கெட் அப் த சேம் டைமிங். சார் சண்டே ஒரு நாள் தான் நிம்மதியாக தூங்குறோம், ஒரு 12 1 மணி வரைக்கும் தூங்குறோம், அது உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அது பேர் தூக்கம் இல்லை, அது உங்களுக்கே நீங்க வச்சுக்கிற ஆப்பு. சரிங்களா? அப்ப ஏன் சார் இது சொல்றீங்க அப்படின்னா தூக்கத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னால ஒரு வீடியோட, அந்த வீடியோல அதை பத்தி நான் ஃபுல் டீடைல் நான் சொல்றேன். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்லோ பாய்சன் தான். நீங்க ரொம்ப சண்டே வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க அவ்வளவு நேரம் தூக்குறதுன்றது, அது நீங்க தெரியாம நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு தூங்கிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. அப்ப சண்டேவும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா சேம் எதை பை 4:30. சரிங்களா? 5 o'clock குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க. அதுக்கப்புறம் டில் 8 o'clock. சரிங்களா? டில் 8 o'clock. அப்ப என்ன பண்ணுவீங்க, திருப்பி 7 o'clockல இருந்து 7:20 வரைக்கும் படிப்பீங்க. தென் அடுத்தது என்ன பண்ணுவீங்க, 7:30ல இருந்து 7:50 வரைக்கும் படிப்பீங்க. இது வரைக்கும் படிச்சுட்டு அப்ப மொத்தம் உங்களுக்கு இங்க மார்னிங்ல எத்தனை செஷன் ஆச்சு சண்டேனா? 1 2 3 4 5 6, மொத்தம் 6 செஷன் ஆச்சு சண்டேஸ்ல 7:50க்குள்ளார. வீட்டுல அம்மாலாம் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க சார்? அவங்க எந்திரிப்பாங்க சார் ஒரு 9 10 மணிக்கு. நீங்க ஏன்ச்சா தானப்பா தெரியும் அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்ட்டு காலையில. சரிங்களா? ஓகே. அப்ப நீங்க ஏன்ச்சு 6 செஷன்ஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? 6 செஷன்ஸும் அந்த வீக் டேஸ்ல ஃபுல்லா படிச்சீங்கல்ல, அதை ரிவிஷனுக்கு பர்பஸ்க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும். என்னென்ன ஒர்க் இருக்கும், உங்களோட ரெக்கார்ட் ஒர்க்ஸ், அது இது நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், புக்ஸ் நோட் புக்ஸ் ஒர்க்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு, ஓகே, 8 o'clock உங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பண்ணி பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:45க்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 9 o'clock. சரிங்களா? 9 o'clock ஸ்டார்ட் பண்றோம் வச்சுக்கோங்க. 9ல இருந்து 9:45 ஃபர்ஸ்ட் செஷன். எழுதும் போதும் பிரேக் கம்பல்சரி விடணும். எவ்வளவு நாள் நீங்களும் கண்டிப்பா எழுதுவீங்க, புரியுதுங்களா? அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 10 to 10:45. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 செஷன் முடிச்சுச்சா, ஓகே. அப்ப நடுவில் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துக்கலாம், 30 minutes பிரேக் எடுத்துட்டு அகைன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னது 30 minutesல ஆல்ரெடி 15 minutes போயிடும். மீறி வந்து பாத்தீங்கன்னா யூ கோயிங் டு ஸ்டார்ட் பை 11:15. 11:15ல இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 12க்கு, அதுக்கப்புறம் 12:15ல இருந்து ஆரம்பிக்கும் போது 1 அதுக்குள்ள வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியனாக இருந்தால் கறி குழம்பு மீன் குழம்பு சமைக்கிற வாசனை வந்துடும். அதுக்குள்ள கவாண்டோம் போய் சாப்பிட வேண்டியதான். நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. சரிங்களா? 30 minutes. அதுக்கப்புறம் நீங்க இப்போ மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் நீங்க இதுலேயே முடிச்சிருவீங்க. படிக்கிறது காலையில முடிச்சிடுறீங்க, ரிட்டர்ன் ஒர்க் மேக்ஸிமம் இங்கே முடிச்சிடுறீங்க, மதியானம் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தூக்கத்தை போடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைம் ஃபுல்லாக உங்களுக்கு தான். யார் சொன்னா சண்டேவும் 10th and 12th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு? மொத்தம் நம்ம பசங்கள்ல வந்து 2 வகையா இருப்பாங்க, 2 எக்ஸ்ட்ரீம்ல தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நேரமும் படிக்கிறது, இன்னொன்னு எப்பயுமே படிக்காம இருக்கிறது. 2மே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த நேரமும் படிக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லைதான், கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி இப்படி வந்துடுது. எந்த நேரமும் படிக்கிறது தப்பு தான், கொஞ்ச நேரம் படிப்புமே அப்படின்ற மாதிரி இப்படி கொண்டு வருது. இதனால வரக்கூடிய உங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வேற வேற லெவல்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது, எனக்கு போர்டு எக்ஸாம் இன்னும் ஒரு எத்தனை மாசம் தான் இருக்கு, கொஞ்சம் ஒரு 6-7 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் எப்படி சார் இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா தாராளமா மாற்ற முடியும். நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களோட ஹேபிட்டா நீங்க மாத்தணும். சார் நான் வாழ்நாள்ல இந்த மாதிரி நான் ஒரு தடவை ஒரு சின்ன விஷயத்த நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கிறது, அதுக்கப்புறம் நீங்க அதை எக்காந்து கொண்டு விட மாட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ஹேபிட்டும். சரிங்களா? இப்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன், உங்களோட ஒர்க் என்ன? இப்ப நம்மளுக்கு படிக்கிறத தவிர வேற ஏதாவது ஒர்க் இருக்கா? வீட்டுல வந்து பாத்திரம் தொலை சொல்றாங்களா? இல்ல இல்ல. நான் உங்களோட துணி தான் துவைக்க சொல்றாங்களா, இல்ல வீட்டுல இருக்கிற எல்லா துணி துவைக்க சொல்றாங்களா? அதுவும் கிடையாது. சமைக்க சொல்றாங்களா? அதுவும் கிடையாது. நம்மளோட வேலையை என்னது? வெறும் படிக்கிறது மட்டும்தான். அப்ப படிக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலையா வச்சிருக்கோம், அதுக்கே நம்ம டைம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இன் ஃபியூச்சர் நம்மளுக்கு ஒர்க் வந்துடும், ஒர்க் லோடு வரும், ஃபேமிலி லோடு வரும். இது எல்லாத்தையும் நீங்க டைம் ஈக்குவலா ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப எப்படிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒர்க் ஏரியாவுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவ்வளோத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்?
இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் அங்க போய் உங்களுக்கான டைம் நீங்க ஒதுக்க முடியும். இல்லைன்னா டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை, கடைசி வரைக்கும் எதுக்குமே டைம் இல்லாமல் போயிடும். பார்த்துக்கோங்க. ஓகே. அதனால நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும், ஃபேமிலி இஷ்யூஸ் ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ ஒவ்வொரு விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? டைம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க ஆரம்பிக்குது. இதுதான் ஒரு சின்ன விஷயம். ஓகேங்களா? சரி. அப்ப இதை நீங்க கன்சல்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களோட ஹேபிட்டை, உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஹேபிட்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டூ இட் ஃபார் 9 வீக்ஸ், இல்லையா அதிகபட்சம் ஒரு மண்டலம் சொல்லுவாங்கல்ல, 48 நாள் விரதம் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாலிடா 50th டேல இருந்து நீங்களே அலாரம் இல்லாம அந்த டைமுக்கு ஏஞ்சிப்பீங்க. உங்களுக்கே தெரியாம தானா இந்த டைம் லிமிட்ல இருந்து இந்த டைம் படிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாமே தானா நடக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒரு நாள் விடாம, 1 hour விடாம அந்த பர்டிகுலர் விஷயத்த ஓகே ரெட்டினா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால சாலிடா கன்சிஸ்டன்டா மார்க் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போக முடியும். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன அந்த 3 ஸ்ட்ராட்டஜி என்ன சொன்னேன்? டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்லீப் அண்ட் த ஃபுட் யூ ஈட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான், டைம் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? அப்ப டைம் மேனேஜ்மெண்ட்டை யோசிப்பார். நீங்க நம்ம நினைக்கலாம், சார் நான் கண்டினியூஸா படிக்கிற மாதிரி இருக்கே. இல்லையே, ஈவினிங் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் எவ்வளோ ஆச்சு? 3/4 மணி நேரம் ஆச்சு. அதே மாதிரி மார்னிங் வாங்க, இங்கே எவ்வளோ ஆச்சு? இதுலேயே நான் வந்து உங்களுக்கான பிரேக் டைம்லாம் நான் சேர்க்கல. படிக்கிறது நடுவில் வரக்கூடிய பிரேக் பீரியட் மட்டும் தான். இங்கே ஸ்கூல்ல இருந்து 1 hour 1/2 hour டைம் எடுக்க சொல்றேன், அதை நான் சேர்க்கல. அதே மாதிரி மார்னிங் நம்ம ஏச்சு ரிலாக்ஸ் பண்றோம், அந்த டைமை நான் உங்களுக்கு சேர்க்கல. இங்க எடுத்துக்கோங்க, ஒரு 10 1 2 3 4. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு 40 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 15 மினிட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1 hour சும்மாவே தான் இருக்கும். ரிலாக்ஸ்டா ஃப்ரீ பண்றோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம எவ்வளவு நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரிங்களா? அடுத்தது எவ்வளவு நேரம் தூங்கணும், எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்கு இருக்கு தூங்கணும், அதனால உங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன, உங்களோட பிரெயின் என்னென்னலாம் ஆகுது அப்படின்றத பத்தியும் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.